டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் வெல்னஸ் அனைத்து நோய்களுக்குமான ஆயுர்வேத மருத்துவம் தமிழகம் எங்கும். ஃபார் அப்பாயின்மெண்ட்ஸ் 99424411 and 99421166. சரி, கடந்த சில வாரங்களுக்கு முன்பு பாகிஸ்தான் பயங்கரவாதத்தால் இந்தியர்களுக்கு வீர வணக்கத்தை செலுத்துகிறோம். அப்பாவி இந்தியர்களை கொடூரமாக பயங்கரவாத தீவிரவாத தாக்குதல் நடத்தி கொலை செய்த புலியவர்களை கண்டிக்கிறோம். நம்முடைய ராணுவ வீரர்கள் அல்லும் பகலும் இந்த எல்லை கோட்டை பாதுகாத்து வருகிறார்கள். நம்முடைய மண்ணை பாதுகாத்து வருகிறார்கள். ஆனால் பாகிஸ்தான் தீவிரவாதிகள் இந்தியா வளர்ச்சி பெறுவதையும் இந்தியாவுடைய கலாச்சாரத்தை இந்தியாவுடைய பண்பாட்டை தாங்கிக் கொள்ள முடியாமல் அதிதீவிரவாத பயங்கரவாத தாக்குதலை நடத்துகிறார்கள். தன் உயிரை கொடையாக வைத்து இந்த மண்ணை பாதுகாக்கின்ற ராணுவ வீரர்களுக்கு காங்கிரஸ் பேரியக்கத்தின் சார்பாகவும் இந்திய மக்களின் சார்பாகவும் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த தீவிரவாத பயங்கரவாத தாக்குதலுக்கு பலியாகி இருக்கின்ற நம்முடைய இந்தியர்களுக்கு வீர வணக்கத்தை செலுத்துகிறோம். இந்திய ராணுவம் என்பது உலக நாடுகளுக்கு எடுத்துக்காட்டாக கொஞ்சம் அமைதியா இருங்களங்க. யாங்க உலக நாடுகளுக்கு இணையான வல்லரசுக்கு இணையான ராணுவத்தை ஜவஹர்லால் நேரு காலத்தில் இருந்து அந்த இந்திரா காந்தி காலம் வரை டாக்டர் மன்மோகன் சிங் காலம் வரை வலிமையான கட்டமைப்பை ஏற்படுத்தி இருக்கிறோம். பாபா அட்டாமிக் எனர்ஜி, இங்க இருக்கின்ற அணு மின் நிலையங்கள், HAL ஏர்கிராப்ட் நிறுவனம், ஆவடியில் உள்ள டேங்க் ஃபேக்டரி, இப்படி ராணுவத்தை வலிமையான ராணுவ கட்டமைப்பாக வளர்த்தெடுத்தவர்கள் நம்முடைய தலைவர் பெருமக்கள். இந்த வலிமையான கட்டமைப்பு இன்று பாகிஸ்தான் தீவிரவாதிகளை திக்குமுக்காட ஓட செய்திருக்கிறது. ஆகவே இந்த பேரணி என்பது ராணுவத்தோடு நாங்கள் இருக்கிறோம். எங்களுடைய ராணுவ வீரர்களை இந்திய தேச மக்கள் அனைவரும் ஒன்றிணைந்து அவர்களுக்கு நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். நாங்கள் எல்லாம் ஒற்றுமையாக இருக்கிறோம். எங்களுடைய ஒற்றுமை உணர்வையும் ஆதரவையும் வாழ்த்துக்களையும் பாராட்டுதலையும் நன்றியும் தெரிவிக்க இங்கே பேரணியாக வந்து அவர்களை நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். நேற்றைக்கு இரவு கூட நம்முடைய நாட்டை தாக்க வந்த பாகிஸ்தானுடைய ராணுவத்தை இந்திய ராணுவம் முறியடித்திருக்கிறது. தொடர்ந்து இந்தியா மீது மறைமுகமாகவும் இப்பொழுது நேரடியாகவும் பாகிஸ்தான் படையெடுத்திருக்கிறது. இதை இதோடு நிறுத்திக் கொள்ள வேண்டும். நம்முடைய ராணுவ கட்டமைப்பு வலிமை என்ன என்பது பாகிஸ்தானுக்கு தெரியும். ஆகவே மீண்டும் ஒரு முறை இந்திய தேசிய காங்கிரஸ் சார்பாக நம்முடைய ராணுவ வீரர்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்களையும் பாராட்டுதலையும் நன்றியும் தெரிவிப்பது நம்முடைய கடமையாகும். நாங்கள் இருக்கிறோம் ராணுவத்தோடு. இந்த தேசம் இருக்கிறது,
என்பதை வெளிப்படுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். நன்றி, வணக்கம்.